பண்ற? நான் வந்து சமைச்சிட்டு இருக்கேன் பாப்பா. என்ன சாப்பாடு? சாப்பாடு வந்து சிக்கன் குழம்பு, சிக்கன் கிரேவி. அம்மா ஆஸ்பத்திரிக்கு போமா? ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டோமா? போகணும். சாப்பாடு செஞ்சுட்டு தான் போகணும். அம்மா குளிச்சுட்டு போவோமா? குளிச்சுட்டு தான் போகணும். சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு போகணும். சரிம்மா. அம்மா ஆஸ்பத்திரிக்கு கிளம்பல? கிளம்பணும் பாப்பா. சாப்பாடு செஞ்சுட்டு தான் கிளம்பணும். என்ன ஆச்சுன்னு அது போகிறது. அம்மா எப்பம்மா குழந்தை பிறக்கும் கீர்த்திக்கு? குழந்தை நம்ம நினைக்கிறதெல்லாம் பிறக்காது. குழந்தை பிறக்கும். ஏன் உனக்கு இப்பயே குழந்தை வேணுமா? ஆமாம்மா. என்ன பாப்பா வேணும்? எனக்கு பாப்பா வேணும். பாப்பா வேணுமா? ஏன் பையன் வேணாமா? ஏன் பையன் பிறந்து என்ன? பையன் பிறந்தா நான் அடிப்பாம்மா. இல்ல, பையன் தான் பிறக்கணும். பாப்பா. பையன். பாப்பா. பையன் தான் வேணும். ஒரு வழியா சமைச்சு முடிச்சிட்டேன் எல்லாத்தையுமே. நான் என்ன சமைச்சிருக்கேன்னு வந்து பாருங்க. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு இருக்குது. இது வந்து எங்கள் பாப்பா நான் சாப்பாடு போடலன்ட்டு அதை எடுத்து போட்டுட்ருக்கு. இதில் வந்து ரசம், இது வந்து சிக்கன் கிரேவி, இது வந்து சிக்கன் குழம்பு. அவ்வளோதான். நாங்கள் இதாக சாப்பிட போகிறோம். இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வடகம். இது வந்து பாப்பாவுக்கு தான். பாப்பா வந்து இவ்வளோ இருந்தாலுமே அதுக்கு வடகம் இல்லாமல் சாப்பிடாது. அதனால வடகம் கொஞ்சம் வச்சுருக்கோம். இதுதான் இன்றைக்கி என்னோட சாப்பாடு. நான் சாப்பாடு வந்து செஞ்சு இங்கே பாரு, எங்கள் பாப்பா சாப்பிட்ருக்கு. பாப்பா என்ன சாப்பிட்ற? நல்லா இருக்கா? நல்லா இருக்குதா? நான் உண்மையை தான் சொல்லணும். அந்த வடவை எதுக்கு வச்சுருக்க? சிக்கன் குழம்புக்கு எதுக்கு பாப்பா வடகம்? ரசத்துக்கு தான் தொட்டுக்கணும். எல்லாத்தையுமே காலி பண்ணி தட்டில் இருக்குது. எல்லாத்தையுமே சாப்பிடாம வச்ச உன்னை தொலைச்சிரும் சொல்லிட்டேன். சாப்பிட்ருவீல? எப்படியோ ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிஞ்சுங்க. சாப்பாடு, ரசம், கிரேவி எல்லாமே வச்சு கொடுத்துட்டேன். இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. வேலைலாம் முடிச்சிட்டேன். நிம்மதியாக படுத்து நான் பாட்டு ரெஸ்ட் எடுப்பேன். இன்றைக்கி வந்து நானும் பாப்பாவும் வந்து ஹாஸ்பிட்டல் போகலை. ஏன்னா அங்கே வந்து 2 நாளாக இருந்தோம். அது வந்து செட் ஆகலை எங்களுக்கு. ஹாஸ்பிட்டலில் இருக்கவும் விட மாட்டாங்க. பாப்பாவெல்லாம் வந்து உள்ளே போகிறதுக்கு அதோடே கிடையாது. இன்றைக்கி நாங்கள் போனப்பே பாப்பாவை வெளியே கூப்பிட்டு போயிடுங்க, உள்ளெல்லாம் அழைச்சிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இன்றைக்கி ஒரு நாள் எப்படியோ அவங்க செக்யூரிட்டிக்கு தெரியாமல் அழைச்சிட்டு போயிட்டு உள்ளே ரெஸ்ட் எடுத்துட்டு வந்துட்டோம். நாங்கள் ஏமாற்றிட்டு வந்துட்டோம். அதனால் ஹாஸ்பிட்டலுக்கெலாம் உள்ளே போக முடியாது பாப்பா அழைச்சிட்டு. அதனால் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். சாப்பாடு செஞ்சு மட்டும் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. என்னோடய ஹஸ்பண்ட் தான் வந்து எடுத்துகிட்டு போனாங்க. அவங்க வந்து எங்கே இருக்காங்கன்னா ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. எங்கள் அம்மா எல்லாம் பார்த்துக்கிறாங்க. அதனால நான் வீட்டுக்கு வரேன்னு வந்துட்டேன். பாப்பாடியா பாப்பா சாப்பிட நல்லா இருந்துச்சா? என்னென்ன சாப்பிட்டேன்? ரசம், சிக்கன். பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது, உண்மையதான் சொல்லணும். பொய் சொல்லுதுங்க. போட்ட சாப்பாடு அப்படியே இருக்குது. பசிக்கிட்டுன்னு சொல்லிட்டு குழம்பு சாப்பாடெல்லாம் பிசைஞ்சு அப்படியே வச்சுட்டு வந்துருச்சு. அந்த வடகத்துக்கு மட்டும்தான் சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி எடுத்து வச்சிருக்கல. எல்லாத்தையுமே வடகத்தை மட்டும் காலி பண்ணிட்டு சாப்பாடு குழம்பெல்லாம் அப்படியே வச்சுட்டு வந்துருச்சு. பொய் சொல்லக்கூடாது, உண்மைதான் சொல்லணும். என்ன சாப்பிட்டாரு சொல்லு. என்னன்னு? முட்டை சாப்பிட்டியா? சரிங்க, முட்டையை மட்டும் தான் சாப்பிட்ருக்கு. இங்கே பாருங்க, என் பாப்பா பல்லையின்னு பார்ப்பாங்க. பால் பல்லு வந்து உளுந்துருச்சுங்க. என்ன 7 வயசு கூட ஆகலைங்க எங்கள் பாப்பாவுக்கு. அதுக்குள்ளே பல்லு உளுந்துருச்சு. முன்னாடி 2 பல்லும். அந்த பல்லு எவ்வளோ பெருசாக முளைச்சிருக்கு பாரு. இது ஏன் பாப்பா அப்படி இருக்கு பல்லு உனக்கு? தெரியலையா? என்னோட பாப்பாவுக்கு வந்து பையன் வந்து வேணாம்மா. ஏன்னா பையன் வந்து அடிப்பானம்மா. அதனால பொண்ணு தான் வேணுமா. பொண்ணு பிறந்தா தான் நீ எதுவுமே கொடுக்கவே மாட்டிய. குடிப்பியா? சண்டை போட மாட்டியா? சண்டை போட மாட்டேன். அப்போ குடிப்பியா? குட்டி பாப்பாவுக்கு குட்டி பாப்பாவோட உங்களுக்கு கூடாது. பாப்பா வந்துச்சுன்னா இங்கே தான் 3 மாதம் இருக்கும். இந்த பொண்ணு தான் பார்த்துக்கும். இது வந்து சரியாந்திர எங்கள் பாப்பா வந்து அருந்து வலு சும்மாவே இருக்காது. குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். தூக்கி வச்சு கொஞ்சிட்டே இருக்கும். பாப்பாவை தூக்கலாம் கூடாது. 2 மாதம் போனதுக்கப்புறம் தான் தூக்கி வச்சு கொஞ்சணும். புரிஞ்சுதா? அது முடியே கம்முன்னு இருக்கணும். நீ ஸ்கூல் போயிட்டு ஒழுங்கா படிக்கிற வேலையை தான் பார்க்கணும். புரிஞ்சுதா? ஊன்னு சொல்லுது. பாப்பா வந்தால் தான் தெரியும் என்ன நடக்கும்.